பாஸ்தாவில முயல் கறியை கொஞ்சம் போட்டு தாயா, தக்காளியை பிணைஞ்சி விட்டு கருவேப்பிலையை உருவி விட்டு சும்மா ஏதாவது நீ இது பண்ணாதீங்க. பாஸ்தால போய் எவனா முயல் கறி அது இதுன்னு அள்ளி போட்டு திம்மானா? சரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோங்க. இப்படிலாம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிடவே கூடாது. கார்ன் சீஸ் பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெங்காயம், உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கார்ன் போட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சமா பட்டர், குட்டி குட்டியா கட் பண்ண பூண்டு, ஒரு 3 ஸ்பூன் மைதா இல்லனா ஆட்டா, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போட்டு நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடுங்க. ஒரு 1.5 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு அதுலயே சில்லி பிளேக்ஸ், ஆரிகானோ பிளேக்ஸ், சால்ட், பெப்பர் இது எல்லாத்தையும் போட்டீங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இப்ப இத வேக வச்ச பாஸ்தாவை இதுல போட்டு வெஜிடபிள், சீஸ் இது எல்லாத்தையும் போட்டு கிரீம் இருந்தா போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். கடைசியா கொஞ்சமா பாலை ஊத்தி இறக்கணும்னா நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.